Hello viewers, welcome to Tease Tech. நம்ம இந்த வீடியோல ஸ்கோப்னா என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்கோப்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஒரு வேரியபிள் நீங்க டிக்ளேர் பண்றீங்கன்னா, அந்த வேரியபிள எந்த ரேஞ்சுக்குள்ள ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஸ்கோப். ஓகேங்களா? கோலாங்ல ஸ்கோப்ப 3 விதமா நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன மாரினா, ஃபர்ஸ்ட்டு ஃபங்ஷன் ஸ்கோப். ஃபங்ஷன் ஸ்கோப்க்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே. இப்போ நான் இந்த இடத்துல வணக்கம்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அந்த வணக்கம்ங்கிற ஃபங்ஷனுக்குள்ள நேம்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு நேம் குடுத்துருக்கேன். இப்ப அந்த நேம் பிரிண்ட் பண்ணா பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஃபங்ஷன மெயின்ல கால் பண்ணிட்டேன். இப்போ என்னால இந்த ஃபங்ஷன கால் பண்ண முடியுது மெயின் ஃபங்ஷனுக்குள்ள. ஆனா, இப்ப என்னால இந்த நேம்ங்கிற அந்த வேரியபிள் இந்த மெயின் ஃபங்ஷனுக்குள்ள கால் பண்ண முடியுமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். கால் பண்ண முடியாது. அங்க எரர் அடிக்குது. என்ன அடிக்குது? அன்டிஃபைண்ட் நேம். அன்டிஃபைண்ட் நேம்னு ஏன் அடிக்குது? ஏன்னா, இந்த நேம்ங்கிற வேரியபிளோட ஸ்கோப்பு இந்த கர்லி பிரேஸஸோட முடிஞ்சு போச்சு. இந்த ஃபங்ஷன தாண்டி வெளிய உங்களால யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது ஃபங்ஷன் ஸ்கோப். ஒரு ஃபங்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணீங்கன்னா, அந்த ஃபங்ஷனுக்குள்ள மட்டும் தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். வெளியில இருக்க அவுட் சைட்ல மத்த ஃபங்ஷனுக்குள்ளயும், அவுட் சைடு வெளிய எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து 2வது என்னன்னா, பேக்கேஜ் ஸ்கோப். ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன ஸ்கோப் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட்டு ஃபங்ஷன் ஸ்கோப் பார்த்தோம். இப்போ பேக்கேஜ் ஸ்கோப். ஓகேங்களா? பேக்கேஜ் ஸ்கோப் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வேரியபிள நீங்க ஃபங்ஷனுக்கு வெளிய டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க. அதாவது இந்த பேக்கேஜுக்குள்ள. இந்த மெயினுங்கிற பேக்கேஜ், இந்த மெயின் பேக்கேஜ் இந்த ஃபைலுக்குள்ள நீங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த வேரியபிள நீங்க எந்த ஃபங்ஷனுக்குள்ளனாலும் உங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் மெயின் ஃபங்ஷனுக்குள்ளயே நான் இங்க ஆக்சஸ் பண்றேன். இந்த இந்த பிரிண்ட் கம்பெனிங்கிற இந்த ஃபங்ஷனுக்குள்ள ஆக்சஸ் பண்றேன். ஸோ, இங்க 2 இடத்துல இந்த மாரி நம்மளால ஆ வெளிய டிக்ளேர் பண்ற வேரியபிள எந்த ஃபங்ஷனுக்குள்ளேயும் நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்ப இந்த கம்பெனிங்கிற இந்த வேரியபிளோட ஸ்கோப் அக்ராஸா நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? இது பேக்கேஜ் ஸ்கோப்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பிளாக் ஸ்கோப். இப்போ நீங்க நான் உங்களுக்கு ஃபங்ஷன் ஸ்கோப்னா என்னன்னு சொல்லி காட்டினேன். அதுக்கப்புறம் ஆ அ பேக்கேஜ் ஸ்கோப் என்னன்னு பேசணும். இப்போ பிளாக் ஸ்கோப். இந்த பிளாக் ஸ்கோப்னா என்னன்னு சொல்றேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கு. இந்த இடத்துல ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த இஃப் கண்டிஷன் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்குள்ள நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்? மெசேஜ்ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அத பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த இத பிரிண்ட் பண்ணும்போது என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகும்? வெல்கம்ங்கிறது ரிட்டர்ன் ஆகும். நான் வேணா ரிட்டர்ன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக வேணா. ஓகே. ஓகே. வெல்கம்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த மெசேஜ்ங்கிற வேரியபிள்குள்ள என்ன வேல்யூ இருக்கு? வெல்கம்ங்கிற வேல்யூ இருக்கு. இப்போ இது மெயின்ங்கிற ஃபங்ஷனுக்குள்ள தான் இருக்கு. அப்போ என்னால இந்த மெசேஜ்ங்கிற இந்த வேரியபிள இந்த இஃப் கண்டிஷன தாண்டி இஃப் கண்டிஷன்ல டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த இஃப் கண்டிஷன் தாண்டி என்னால வெளிய யூஸ் பண்ண முடியுமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குது? சேம் அன்டிஃபைன்ட். ஏன்னா, இந்த வேரியபிளோட ஸ்கோப் இந்த பிளாக்கோட முடிஞ்சு போச்சு. இதத்தான் பிளாக் ஸ்கோப்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ, ஒரு இஃப் கண்டிஷனோ, ஒரு ஸ்விட்ச் கேஸோ, ஒரு ஃபார் லூப்போ இது இஃப் கண்டிஷன் மட்டும் சொல்லல. ஒரு இஃப் கண்டிஷன், ஃபார் லூப், ஸ்விட்ச் கேஸஸ் ஈவன் தோ இன்னொரு ஒரு விஷயம் சொல்லவா? இந்த இடத்துல நான் எம்ப்டியா ஒரு ஸ்கோப் ஓப்பன் பண்றேன். சரிங்களா? இத நான் இங்க கமெண்ட் பண்ணிடுறேன். எம்ப்டியா ஒரு ஸ்கோப் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துக்குள்ள டம்மின்னே குடுக்குறேன் இந்த இடத்துல. இதுல நீயும் டம்மி, நானும் டம்மி அப்படின்னு இப்ப இந்த மெசேஜ் குடுத்துருக்கேன். இப்ப இத நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ணா என்ன ஆகும்? பிரிண்ட் ஆகும். ஓகே. இப்ப நான் அத பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் ஆகும். ஓகே. இப்போ இந்த வேல்யூ பிரிண்ட் ஆயிருச்சு. இப்போ இந்த டம்மிங்கிறத இந்த வெறும் எம்ப்டி கர்லி பிரேஸஸ்க்குள்ள பாஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த டம்மிய என்னால வெளியில யூஸ் பண்ண முடியுமா? அவுட் சைட் த ஃபங்ஷன் அதாவது அவுட் சைட் த பிளாக்குக்கு யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா, இந்த வேரியபிளோட ஸ்கோப்புமே இந்த பிளாக்கோட முடிஞ்சிருச்சு. இந்த மாரி ஆ பிளாக் ஸ்கோப்புக்கும் நம்மள ஆக்சஸ் என்ன ஏதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இது போக உங்களுக்கு ஃபைனலா ஒரு அடிஷனல் ஒரு விஷயம் நான் சொல்ல நெனச்சிருக்கேன். என்னன்னா, வேரியபிள் ஷேடோயிங். ஓகேங்களா? வேரியபிள் ஷேடோயிங்னா ஒண்ணும் கிடையாது. ஓகே. வேரியபிள் ஷேடோவிங்கிறது ஒண்ணும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஒரு மெயின் ஃபங்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த மெயின் ஃபங்ஷனுக்குள்ள இனிஷியலா நான் என்ன பண்றேன்னா, ஆ நேம்ன்னு ஒரு வேரியபிள் வாங்குறேன். இப்போ நேம்ன்னு ஒரு வேரியபிள் வாங்குறேன். அதுக்கு தருண்ன்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இத ரன் பண்ணும்போது என்ன வேல்யூ வரும்? தருண்ன்னு ஆன்ஸர் வரும். தருண் தான் வரும். வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, உள்ளுக்குள்ள ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மென்ட் எழுதுறேன். ஓகேங்களா? இஃப்
ட்ரூ. அதாவது எப்பயுமே எக்ஸிக்யூட் ஆகுற மாரி ஒரு கண்டிஷன் வச்சிருக்கேன். இஃப் ட்ரூ. இந்த இடத்துல ட்ரூ தான் இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். நான் என்ன பண்றேன்னா, திருப்பி உள்ளுக்குள்ள இந்த பிளாக் ஸ்டேட்மென்ட்குள்ள, பிளாக் ஸ்கோப்புக்குள்ள ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்றேன்? திருப்பி நேம்ன்னு குடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல இந்த நேமோட வேல்யூ என்ன? குமார். ஓகேங்களா? இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது என்ன வரும்? குமார்ன்னு வரும். ஓகேங்களா? ஆனா, இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, புதுசா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இருக்க வேரியபிள்ல வேல்யூவ நான் அசைன் பண்ணல. ஆல்ரெடி இருக்கிற வேரியபிள் வேல்யூ அசைன் பண்றேன்னா, இப்படி இருக்கும். எப்படி? வெறும் இஸ் ஈக்குவல் டூன்னு இருக்கும். ஆனா நான் என்ன பண்றேன், புதுசா ஒரு வேரியபிள் அசைன் பண்றேன். ஸோ இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வேரியபிள் ஷேடோவிங்ன்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்க வேரியபிள நீங்க வந்து புதுசா ஒரு டெம்பரரியா உள்ளுக்குள்ள இன்னொரு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றீங்க. ஸோ இப்ப இது என்ன ஆகும்? புதுசா ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகும். இந்த பிளாக் ஸ்கோப் உள்ள நேம்ன்னு சொன்னீங்கனாலே, இந்த வேரியபிள் மட்டும் தான் அது வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இப்ப இத ரன் பண்ணும்போது வச்சுக்கோங்களேன், ரன் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்ஸர் கிடைக்கும்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு குமார்ன்னு வரும். 2வது வந்து தருண்ன்னு வரும். ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னோட குமார் எதோடது? இந்த இஃப் கண்டிஷன்க்குள்ள நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் பார்த்தீங்களா? நேம் அதுக்கு உண்டானது. ஆனா வெளியில இருக்க இந்த நேம்ங்கிறது என்னது? இந்த இதோடது. இந்த தருணுங்கிறது. ஏன் இது வருது? ஏன்னா, நம்ம இங்க நேம ஓவர்ரைட் பண்ணல. இங்க புதுசா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். அத நம்ம இங்க இந்த இடத்துல பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் பண்ணது அந்த வேரியபிளோட அந்த லைஃப் டைம் இந்த ஸ்கோப்போட முடிஞ்சிருச்சு. இந்த புரோகிராம் இந்த லைன தாண்டி எக்ஸிக்யூட் ஆகி இந்த பக்கம் வரும்போது இது முடிஞ்சிரும். ஸோ, இங்க பழையபடி என்ன இருக்கும்? இந்த நேம் தான் நம்ம இங்க கால் பண்ணுவோம். ஸோ, இந்த நேம கால் பண்ணும்போது இந்த நேம்ல என்ன வேல்யூ இருக்கும்? தருண் இருக்கும். ஸோ, தருண் பிரிண்ட் ஆகும். ஸோ, உங்களுக்கு இந்த இடத்துல வேரியபிள் ஷேடோவிங்னா என்னங்கிறதும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ, இந்த வீடியோல நம்ம ஸ்கோப் பத்தியும், வேரியபிள் ஷேடோவிங் பத்தியும் பார்த்தோம். ஆ அடுத்த வீடியோல ஒரு நல்ல கன்டென்ட்டோட உங்கள நான் மீட் பண்ண வரேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். ஸ்டே டியூன். பாய் பாய்.